ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். மகா சிவராத்திரி பெருநாள் விழா அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு நாள் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு. ஆன்மீக அன்பர்கள் எல்லாத்துக்குமே இந்த மகா சிவராத்திரியை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்ருப்பாங்க. நம்ம புதுசாக அதில் ஒன்றும் எடுத்து சொல்கிறதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் இந்த சிவராத்திரியினுடைய மகிமையை பற்றி நம்ம கொஞ்ச நேரமாவது தியானிக்கிறதுங்கிறது அதுவே மிகப்பெரிய புண்ணியம். நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு கதையிலேயே இருக்குது. ஒரு வேடுவன் காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறப்ப வழி தவறி போயிடுறான். அப்போ அவனுக்கு மிகுந்த இருட்டு வந்துருச்சுங்கிற பட்சத்தில் பசியாலையும் ஒன்றுமே கிடைக்கல அவனுக்கு. அன்னைக்கு இங்கே ஏன்னா இதெல்லாமே பிராப்த கர்மா தானே, வேட்டைக்கு போகிறவங்கிறது எதையாவது ஒன்று பிடிச்சிட்டு வர்றதுங்கிறது. அவருக்கு அன்னைக்கு வேட்டை ஒன்றும் கிடைக்கல. அப்போ பசியாலையும் தாகத்தாலையும் களைச்ச நிலையில் இருக்கல திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு புலி வேகமாக வருது. அப்போ புலியை பார்த்ததுமே அவர் அரண்டு போயிடுறார். அப்போ சிம்பிளான வழி என்ன அப்படின்னாக்க, சக்குன்னு எதுலையா ஒன்றில் ஏறி உக்காந்துக்கணும், அவ்வளோதானே தெரியும். ஏன்னா எதிர்த்து போராட முடியாது, அந்த உடல் வலு இந்த டைமில் இல்லை. அப்படிங்கிறதுனால மனிதன் ஆறு அறிவு படைத்தவன் இல்லையா, அதனால் சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால அவர் சிந்தித்து டக்குன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உக்காந்துடுறார். அவர் மரத்து மேலே ஏறி உக்காந்துட்டு இந்த புலி பார்க்குது. அதுவும் பசியில் இருக்குது. அதுவும் போய் ஓடி பிடிச்சி இன்னொரு இறையை பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கடினம். அதனால் டிஃபனை இவரோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உக்காந்துக்குது. நீ எப்படினாலும் கீழே தானடா ஆகணும், வா பார்த்துக்கிறலான்னு. அப்போ இது உக்காந்துட்டே இருக்கே அப்படின்ட்டு அவரும் அப்படி பார்த்து பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்காப்புல. இந்த வேடுவனும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறக்க திடீர்னு அந்த கண் அசத்தி அப்படின்னு ஒரு ஸ்லாக் ஆகுது. சிலர் பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும், தூங்கிக்கிட்டு இருப்பான். நின்றுக்கிட்டே தூங்குறதெல்லாம் உண்டு. ஸோ அது மாதிரி ஒரு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அப்படி லேசாக அப்படி ஒரு அசத்திருச்சு. என்ன காரணம்? பசி, களைப்பு, தாகம் இது எல்லாமே இருக்கிறதுங்கிறதுனால அப்படி அசத்திருச்சு. உடனே அவருக்கு ஒரு பயமாகி போயிடுச்சு. ஒருவேளை கீழே விழுந்துட்டா வேலை முடிஞ்சு வச்சு சோலி சுத்தமாயிரும். அதனால் என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கல. சிம்பிளான வழி முழிச்சிட்டே இருக்கணும். இப்போ நம்மளுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை சால்வ் பண்ண தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம், அது வேறு வழி. இருந்தாலும் இவர் தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காவது முழிச்சிட்டு இருக்கணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மரத்தில் இருக்க ஒரு இலையாக பிடிங்கி போட்டுக்கிட்டே இருக்கார், ஒரு விழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படியே பிடிங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கப்புறம் இந்த இவர் இரவு பூரா விழிச்சிருந்து அந்த இலையை பிடிங்கி போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார் அந்த மரத்து மேலே இருந்து. இந்த புலியும் பார்த்துக்கிட்டே இருந்தது. அதுக்கும் அப்புறம் அதுக்குமே டென்ஷன் ஆகி போயிரும்ல, சேர்த்தான் போங்கப்பான்ட்டு போயிடுச்சு. இது ஆகுறதில்ல, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பி போயிடுது. உடனே தேவாதி தேவர்கள் எல்லாருமே அவர் முன்னால் பிரசன்னமாயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர் மரத்து மேலே அந்த வேடுவன் ஏறி உட்கார்ந்த அந்த நாள் மகா சிவராத்திரி நாள். அவர் பிச்சு போட்டுக்கிட்டு இருந்த அந்த இலை வில்வ மரத்தில் ஏறி இருக்கார். அங்கேருந்து பிச்சு போட்டுக்கிட்டே இருந்திருக்கார். கீழே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு. அந்த சிவலிங்கத்து மேலேயே அவர் பிச்சு போட்டுட்டு இருந்திருக்கார். அப்போ வில்வ அர்ச்சனை இரவு முழுவதும் 4 சாமத்துக்கும் 4 கால பூஜைக்குமான வில்வ அர்ச்சனையை அவர் முடிச்சிட்டார். அப்போது அந்த பிறவி பயனை அடைஞ்சதுக்கு ஈக்குவலாக எல்லாரும் தேவாதி தேவர்களும் பிரசன்னமாகி அவருக்கு முக்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு உண்டு. கர்ண பரம்பரை கதையாகவே உண்டு. இது நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு காரியமே அந்த அளவுக்கு யோகத்தை செய்யுதுன்னா, நம்ம பெரும்பாலும் ஒரு பலனை எதிர்பார்த்து தானே ஒவ்வொன்றும் செய்வோம். சிலர் கோயிலுக்கு போகலையே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டு போவார். நான் அந்த மாதிரி கோயிலுக்கு வந்துடுறேன், நீங்கள் இந்த என் பிள்ளைக்கு கல்யாணம் லேட் ஆகிட்டே இருக்குது, அதை பண்ணி வச்சுருங்க. பையன் படிக்க மாட்டேங்கிறான், அவனை சரியாக படிக்க வச்சுருங்க. முடிச்சுட்டு வேலை இல்லாமல் 2 வருஷம் இருக்கார், அந்த பையனுக்கு வேலை வாங்கி கொடுங்க. நான் வெளிநாடு போகணும், நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பகவானுக்கும் நம்மளுக்குமான அந்த நூல் இலை தொடர்புன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை வச்சுக்கிடுவாங்க. இப்போ கோயிலில் வெளிப்பிரகாரம் சுற்றி வர்றப்ப, உள்பிரகாரம் சுற்றி வர்றப்ப, அல்லது பகவானை சேவிச்சுட்டு வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சாமி கும்பிட்டுட்டே வர 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 அந்த சிவசிந்தனையிலையோ அல்லது இறை அனுபூதின்னு சொல்லுவான், அந்த அனுபவங்கள்லேயே வர்றதில்லை. எல்லாத்தையும் ஊருக்கு அதெல்லாம் பேசிகிட்டே வருவாங்க.
இது இப்படியாமல அது அப்படியாமல அரசியல்லேருந்து அத்தனையும் உருளும் அந்த இடத்துல. முடிச்சுட்டு அப்புறம் நேராக அந்த சாமிகிட்ட போனதும் பார்த்தீங்கன்னா கருவறையில் போய் அந்த விக்கிரகம் முன்னால் நிற்கல பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நிற்கிற அந்த நம்ம மனதுக்கும் அந்த விக்கிரகத்துக்குமான ஒரு தனிப்பட்ட ஒரு தொடர்பு, அப்படி டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு இருக்கே, இது உங்களுக்கு தெரியாதா, அந்த மனமுருக வேண்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த ஒரு செகண்ட் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துல நின்றுவாங்க. அப்போ நமக்கு வந்து பலன் கருதித்தானே செய்கிறோம். அப்போ இந்த பலன் நான் இதை செய்கிறேன், இந்த வேண்டுதல் பண்ணுறேன், நான் இதை செய்கிறேன், எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க, இந்த அக்ரிமெண்ட் பேசிஸில் தானே பகவான்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த வகையில் இந்த இது என்னன்னே தெரியாமல் அவர் வந்து பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே இருந்தார். எது வில்வ இலையை வந்து அந்த வேடுவன் வந்து பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே இருக்கார். அந்த வகையில் அவர் வந்து விடிய விடிய அர்ச்சனை பண்ணதுக்கான ஒரு நல்லதொரு பலனை வந்து ஆண்டவன் வந்து அனுகிரகம் பண்ணிட்டார். இப்போ நமக்கு தெரியறது இதை செஞ்சோம்னா இது நடக்கும் அப்படிங்கிறது தெரியறது. அப்போ பிரமாதமாக செஞ்சுட்டு போகலாமே. அதுலேயும் வந்து சிவராத்திரியாக தூக்கம் முழிக்கணும். இன்றைக்கி உனக்கு சிவராத்திரி தான்ப்பா அப்படிம்பாங்க. இந்த வேலைப்பழு அதிகமாக இருக்கிறவங்களெல்லாம் கேட்டால் நைட்டு நான் தூங்கவே இல்லை, எனக்கு சிவராத்திரி தான் அப்படிம்பாங்க. அப்போ தூங்காமல் விழித்திருக்கிறது சிவராத்திரிங்கிறது ஒரு பக்கம். தூங்காமல் விழித்திருக்கிறது மட்டும் இல்லை, இறை சிந்தனையோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உண்டு. அதுக்கு வந்து நமக்கு வந்து வேதம் தெரிஞ்சிருக்கணும், சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி மந்திரம் தெரிஞ்சிருக்கணும், எந்திரம் தெரிஞ்சிருக்கணும், ஒன்றும் வேண்டியதில்லை. எதுவுமே தெரியாதவனுக்கு ஆண்டவன் வந்து ஏன் பொறுப்புன்னு சொல்கிறார், எல்லாம் தெரிஞ்சவனுக்கு அவன் பொறுப்புன்னு சொல்கிறார். அந்த வகையில் இந்த பகவானுடைய அனுகிரகம் வந்து என்னன்னே தெரியாமல் நீங்கள் வந்து அன்பு செலுத்தினாலோ அல்லது இறை சிந்தனையில் நின்னாலோ அதற்கான பலனை வந்து நிச்சயமாக பகவான் கொடுத்துருவார். கண்ணப்ப நாயனார் சரிதத்தை எடுத்துக்கோங்க. அவருக்கு வந்து எந்த விதமான படிப்பறிவும் கிடையாது. அவர் ஒன்றும் பெருசாக வந்து யாருடைய லெக்சர்லாம் கேட்டது கிடையாது. அவர் பாட்டுக்கு வேட்டையாட போகிறார். அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்கிறத பார்க்குறார். அந்த சாமி அப்படிங்கிற அந்த ஒரு அன்பு மேலிட அவர் என்ன பண்ணுறார், டெய்லியும் வந்து அவர் பிடிச்சதை அவருக்கு கிடைச்சதை கொண்டு வந்து வச்சு சமைச்சு அல்லது சுட்டு, அந்த சுட்டதை வந்து அந்த மாமிச துண்டாக இருந்தாலும் அதை சாப்பிட்டு பார்த்து அதில் ருசியாக இருக்கிறத மட்டும் கடித்து பார்த்து அதில் ருசியாக இருக்கிறத மட்டும் எடுத்து இறைவனுக்கு படைத்து அந்த பூஜை பண்ணிட்டு போயிடுறது. காலையில் வந்து அந்த வேதியர் வந்து பார்க்குறாருன்னா அபச்சாரம் யார் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க, சிவபெருமான் முன்னால் சைவச்சாமிகிட்ட வந்து அசைவத்தெல்லாம் படைச்சி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அவர் அப்புறம் நித்திய பூஜா கர்மங்களை எல்லாம் முடிச்சுட்டு அவரும் போயிடுறாரு. திருப்பி அவர் மறுநாள் வர்றார். மறுநாளும் அதே மாதிரி இருக்குது. பார்க்குறாரு இந்த இது பூஜையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவருக்கு தெரிஞ்ச பூஜை, ஏன்னா அவருக்கு எந்த ஆகமும் தெரியாது, அதனால் அவருக்கு தெரிஞ்ச பூஜையை மட்டும் செஞ்சுட்டு திருப்பி மாமிசத்தை படைச்சிட்டு போயிடுறாரு. இது இப்படியே நடந்துகிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு ஸ்டேஜில் சிவபெருமான் வந்து அவரை தடுத்தாட்கொள்ளும் பொருட்டு, அதாவது முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு நினைவின் பொருட்டு அவருக்கு ஒரு சோதனையை வைக்கிறார். அந்த சோதனையில் பாஸ் பண்ணதுமே எப்பயுமே சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான சோதனைகளையும் கொடுப்பார். அந்த சோதனையில் வந்து அக்னி பரீட்சைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து தாண்டி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய முக்தி கிடைக்கும். அடியோருக்கு அடியோனே அப்படின்னு சொன்னான். சிவனடியார்கள் எல்லாருமே சிவனுக்கு அடியவர்கள். ஆனால் சிவபெருமான் அடியோருக்கு அடியோன். அவர் வந்து அடியவர்களுக்கு அடியவராக இருப்பார். அப்போது வணங்குறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு மனிதனுக்கு ஆணவம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் லிங்கோத்பவருடைய கதையை சொல்லுவாங்க. அடிமுடி காணாமல் வராக அவதாரம் எடுத்து விஷ்ணு வந்து கீழே போயிட்டே இருக்கார். சிவனுடைய பாதத்தை பார்த்துடலான்னு சொல்லிட்டு பார்க்க முடியலை, போய்கிட்டே இருக்கார், களைச்சிட்றார் ஒரு ஸ்டேஜில். சரி ரைட்டு, நம்ம வந்து போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட்டை திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆமாங்க பார்க்க முடியலை, ரொம்ப கஷ்டம், கீழே போக முடியலை, நான் ஒரு ஸ்டேஜுக்கு தான் போனேன்னு சொல்லிடுறாரு. இந்த மேலே போனவருக்கு தான் ஒரு ஷார்ட்கட்டு வேலை செஞ்சிச்சு. எப்படி, இப்போ நம்ம மேலே போயிட்டே இருக்க ஒரு பறவை உருவம் எடுத்து பிரம்மா பறந்து போயிட்டே இருக்கார், அக்னி பிழம்பா நிற்கக்கூடிய சிவபெருமானை. அப்போ தேடி போயிட்டே இருக்கார் மேலே, தலையை பார்க்கவே முடியல, ரொம்ப காலம் போயிடுறார், பார்க்க முடியல. அப்போ இது மேலேருந்து கீழே ஒரு தாழம்பூ விழுந்துட்டுருக்கு. அந்த தாழம்பூவை பிடிக்கிறார். என்ன நீ எங்கேருந்து வர்ற? இந்த மாதிரி சிவபெருமானுடைய தலையிலேருந்து வரேன். நான் எவ்வளோ தூரம் போனேன், நானே பல காலமாக விழுந்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் தரையை காண முடியலை அப்படின்னு தாழம்பூ சொன்னதுமே, அப்படின்னா நீ ஒன்று பண்ணு, நானும் வந்து தலையில் வந்து உன்னுடைய அந்த பூவை தாழம்பூவை எடுத்துகிட்டு வந்தேன்னு நீ சொல்லிடு, நான் சிரசை பார்த்தேன்னு சொல்லிடு, சிவபெருமானுடைய சிரசை அப்படின்னு சொன்னதுமே அந்த தாழம்பூ சாட்சியாக சொல்லுது, ஆமாம் இவர் வந்து அங்கே தான் வந்து எடுத்துகிட்டு வந்தார்,
அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு கொடுக்குற ஒரே ஒரு தண்டனை, இனி எக்காலத்துலேயும் பூஜைக்கு தாழம்பூ யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ பெரிய வாசம் மிக்க மலர் அது. ஒரு ஓரத்தில் வச்சுட்டாலே 2 வீடு தள்ளியே வாசம் அடிக்கும். அவ்வளோ வாசமான ஒரு மலர். ஆனாலும் அந்த தாழம்பூ வந்து பூஜைக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிற அன்னைக்கு கொடுத்த சாபம் அப்படியே நிலச்சி நிற்கிது பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் தாழம்பூவை வந்து எந்த கோயில்லையும் பூஜைக்கு யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ பிரம்மாவுக்கு ஒரு சாபம் கொடுக்கணும்ல. அதனால தான் பொய் சாட்சி சொன்னவன் வந்து அந்த இது வந்து கர்மாவை வந்து கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு. ஒரு காலத்தில் ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நெட் ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளத்தில் கிடப்பான். அதே மாதிரி இந்த பிரம்மாவுக்கும் ஒரு தண்டனை கொடுக்கணும் இல்லையா? அப்படியான ஒரு தண்டனை என்ன கொடுக்குறார்? உங்களுக்கு வந்து பிரம்மாவுக்கு வந்து கோவிலே இருக்காது. மற்ற ஏதாவது ஒரு தெய்வ சன்னதியில் வந்து நீ ஒரு துணை தெய்வமாக இருந்துக்கலாமே தவிர, அது ஒரு மும்மூர்த்திகள் ஸ்தலமாக இருந்தாலும் பிரம்மாவுக்குன்னு தனிப்பட்ட கோவில் இல்லை அப்படின்னு சொல்லித்தான் இதை வந்து அதுக்கு ஒரு சாபம், பிரம்மாவுக்கு ஒரு சாபமாகவும் தாழம்பூக்கு ஒரு சாபமாகவும் கொடுத்த இந்த சிவபெருமான் அக்னி பிழம்பான் என்ற அந்த அடிமுடி காணாமல் அக்னி பிழம்பான் என்ற அந்த நாள் வந்து மகா சிவராத்திரி நாள். அப்போ ஆணவம்ங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வந்து அதாவது உண்மை பேசணும், ஆணவம் இருக்கக்கூடாது, அடங்கி நடக்கணும், அதே மாதிரி பெரியோர்களுக்கு வணங்கி போகணும். என்றைக்குமே நாணல் வந்து படுத்துதுன்னா நிமிந்துடும். தென்னை மரம் படுக்கவே படுக்காது, நட்டமாகவே நிற்கும், தொத்துன்னு விழுந்துடும் பெரிய காத்தடிச்சிச்சின்னா. ஆக இந்த மாதிரியான அமைப்பில் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். வாழ்வியல் சிந்தனையே அதுதான் அப்படிங்கிறத எடுத்து காண்பிக்கிறதுக்காக அந்த அக்னி பிழம்பான் என்ற ஈஸ்வரன் வந்து நின்ற நாள் வந்து மகா சிவராத்திரி நாள். அப்போ அவருக்கு அந்த ஆணவம் கண்மம் மாயை எதுவும் தெரியாது. யாருக்கு? நம்ம இவருக்கு வேடுவரா வந்த கண்ணப்ப நாயனாருக்கு. அவருக்கு வந்து தடுத்தாட்கொள்ளும் பொருட்டு சிவபெருமான் வந்து அந்த வகையில் கண்டிப்பானவர். ஒரு தவறுன்னு வர்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு யுகத்தில் கிரேதாயுகம், திரேதாயுகம், துவோபர யுகம், கலியுகம்னு 4 யுகம் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம்னு சொல்கிறான். இதில் கலியுகத்துக்கு மட்டுமே 4,32,000 வருஷம். இது மாதிரி ஒவ்வொரு யுகத்துக்கும் உண்டு. இது 4 சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். இது மாதிரி 64 சதுர்யுகம் சேர்ந்தது ஒரு மன்வந்திரம். அது மாதிரி 64 மன்வந்திரம் சேர்ந்தது பிரம்மாவுக்கு ஒரு உள்மூச்சு. அப்படி நம்ம படைச்ச பிரம்மாவுக்கு வயசு 32. இதுதான் கால கணக்கீடு. இதுக்கு சயின்டிஃபிக் கால்குலேஷன் சொல்லிட்டு அது ஒரு லைனில் அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம். ஆக இப்பேற்பட்ட இந்த கால கணக்கீடுகளை கண்டுபிடிச்ச நம்ம அறிஞர்கள் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு யுகத்தில் நடந்த இந்த நிகழ்வு இன்னைக்கு வரைக்கும் பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது, தாழம்பூக்கு பூஜை கிடையாது, பூஜைக்கு தாழம்பூ கிடையாது. அப்போ இவ்வளோ கடுமையாக தண்டிக்கக்கூடிய சிவபெருமான் அப்பேற்பட்டவர் வந்து அவருடைய அந்த அன்பு நிறைந்த உள்ளம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவர் வந்து பக்தர்களோட ஈர்த்து போகிறார், அடியோருக்கு அடியோனா எப்படி வர்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் கண்ணப்ப நாயனார். இவர் டெய்லியும் பூஜை பண்ணுறார், மாம்சத்தில் தான் பூஜை படைக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? இல்லை நீ வந்து எனக்கு இது வந்து ஆகாதது, ஒத்துக்காது, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன் சொல்லலையே. அவர் பாட்டுக்கு ஆரம்பித்தார், நடத்தினார், பூஜையெல்லாம் நடத்தினார், அவர் பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டார். இது இப்படியே போயிட்டுருக்குது. ஒரு நாள் வந்து அவருக்கும் முக்தி கொடுக்கணும் இல்லையா? அந்த வகையில் வந்து இந்த கண்ணப்ப நாயனார் வந்து பார்க்குறார். அவரும் சுவையான பதார்த்தங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றார், சிவபெருமானுக்கு படைக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்துகிட்டு வர்றார். வந்து பார்க்குறார், அந்த லிங்கத்தில் வந்து 2 கண்ணும் தெரியுது. அதில் 2 கண்ணில் ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வடியுது. அப்போ அவருக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை எல்லாம் பார்க்குறாரு. அப்படியே புல்லரிச்சு போயிடுது. என்ன ஆண்டவனுடைய திருமேனியிலிருந்து ரத்தம் வழியுதே, அதுவும் கருங்கல்லிருந்து ரத்தம் வழியுதே, நட்டகல்லும் பேசுமோ நாதனுள்ள இருக்கையில் சுட்ட சட்டுவம் கரிச்சுவை அறியுமோனா. சோவாக்கியார் பாடல்களில் தெளிவாக சொல்லுவாங்க, பண்டு நான் வரித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை, பாலிலே ஜெபித்து விட்ட மந்தரங்கள் எத்தனை, மிண்டனாய் இருந்த போது ரைத்த நீர்கள் எத்தனை, மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை. எத்தனையோ வந்து மந்திரங்கள் ஜெபிச்சிருக்கலாம், எந்திரங்கள்லாம் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் நட்டகல்லும் பேசுமோ நாதனுள்ள இருக்கையில்னு சொல்லுவார். இது வந்து ஆழ்ந்த அர்த்தம் கொண்ட பாடல் இல்லையா? இது வந்து நம்ம இதை மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது மாதிரியான ஒரு விரிவானது. ஏன்னா சிவ சித்தர்கள் எல்லாருமே வந்து தொக்கி நிற்கக்கூடிய வார்த்தைகள் பரிபாசைகளில் தான் எழுதுவாங்க, நேரடியாக எதையும் எழுத மாட்டாங்க. அதற்கு பல காரணங்கள். அதனால்
அந்த பரிபாசைகளில் இருக்கிறதுங்கிறது வந்து அந்த நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கேங்கிற அந்த வாசகம் அவருக்கு தெரியாது கண்ணப்ப நாயனாருக்கு. பார்க்குறார் கண்ணில் சிவபெருமானை வந்து அந்த இடத்துல அவர் கல்லா பார்க்கல, சிவனாவே பார்க்குறார். ஆகா இறைவனுடைய திருமேனியிலிருந்து ரத்தம் வருதே அப்படின்னதும் டபார்னு ஒரு எந்திரிச்சு போய் தனக்கு தெரிஞ்ச கை வைத்தியங்கள் எல்லாமே பண்ணுறார். ஒரு பச்சலை எடுத்துகிட்டு வந்து பிடிக்கிறார், அல்லது வந்து ஒரு துணியை வச்சு அழுத்தி பிடிக்கிறார், அல்லது தனக்கு தெரிஞ்ச எல்லா வைத்தியங்களையும் பண்ணுறார். என்னென்னமோ பண்ணி பார்க்குறார், நிற்கலை. அவருக்கு ஒரே சோகம், என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்படின்னதான் திடீர்னு ஒரு மனசில் ஒரு வெளிச்ச புள்ளி. அந்த வெளிச்சத்தை கொடுக்குறதும் யார்? பகவான் தானே கொடுக்குறார். வணங்குன்னு சொல்கிறதும் வணங்க மாட்டேன்னு சொல்கிறதும் உள்ளே இருக்கிறவர் தானே. எங்கும் நிறைந்த பரம்பொருள்னு சொல்கிறவர் வந்து சிவபெருமான் வந்து எங்கும் நிறைந்தவர்னு சொல்லுவாங்க. அது ஒரு எடுத்துக்காட்டாக பிரமாதமாக சொல்லுவாங்க. ஔவையார் வந்து ஒரு தடவை கைலாயத்தில் உட்காந்து சிவபெருமான் வந்து அம்பிகையோடு உட்காந்துருக்கக்கூடிய அந்த இடத்த நோக்கி காலை நீட்டி இந்த வெத்தலை இடிக்கிற உலக்க வச்சு இடிச்சுக்கிட்டு உட்காந்துருந்துருக்கு. சிவபெருமானை நோக்கி கால் நீட்டி உட்காந்து. அப்போ அம்பிகை கேட்குறாங்க, என்னங்க உலகை ஆடும் பரம்பொருள், நீங்கள் உங்களுக்கு ஏத்தாப்புல அந்த அம்மா கால் நீட்டி உட்காந்துட்டு வெத்தலை இடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க, அப்போது இது மரியாதை இல்லாததா தெரியலையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுமே பரம்பொருள் வந்து திரும்பி அப்படியே ஒரே ஒரு புன்முறுவல், நீ என்கிட்ட கேட்குறத நேராக அவங்கள்ட்டே கேட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி இறைவன் இருக்காரு, இந்த திக்கில் நீங்கள் கால் நீட்டி உட்காந்துருக்கீங்க, அப்படியா, சாரிம்மா தெரியாமல் பண்ணிட்டேன்னு மடக்கிறாங்க. ஔவையார் மடக்கிட்டு திருப்பி இப்போ கேட்குறாங்க, நான் எந்த பக்கம் கால் நீட்டி உட்காரணும்னு சொல்லுங்கள், நான் எந்த பக்கம் கால் நீட்டி உட்காரட்டும். அப்படின்னா எங்கும் நிறைந்த பரம்பொருள், ஒரு தூணாக இருந்தாலும் ஏன் காற்றாக இருந்தாலும் அனாதியானவர், அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கார், எங்கிட்டு நீட்டினாலும் அவர் பக்கம் தான் நீட்டி ஆகணும். அப்போதான் வந்து இந்த உண்மை விளங்குச்சுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும் அம்பிகைக்கு, இருந்தாலும் இப்படியான ஒரு பாயிண்ட். அது மாதிரி அவருக்கு வந்து அந்த ஸ்பார்க் வந்து அப்படி பளிச்சுன்னு தட்டுது கண்ணப்ப நாயனாருக்கு. சரி நம்மகிட்டதான் ஒரு மருந்து இருக்குல்ல, நம்ம கண்ணை பிடிங்க அங்கே ஒட்டி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சடார்னு யோசிக்கவே இல்லை. இப்போ நம்ம இருக்கிறவங்க தான் ரொம்பவே யோசிப்பாங்க, உள்ள வரையிலே யோசிப்பாங்க, பாக்கெட்டில் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தோம், உண்டியலில் அந்த 10 ரூபா போடலாமா, இல்லை வெளியில் வந்து அது என்னவோ விற்றுக்கிட்டு இருந்தாங்களே அது வாங்கிட்டு போகிறதுக்காக இங்கே தட்டில் மட்டும் ஏதோ போட்டு போயிடலாமா, இல்லை வந்து குறைச்சி போட்டுக்கிறலாமா அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த இருவேறு ஆசோலேஷன்லேயே வந்து ஜாமி கும்பிட்டு போகிற காலம்லாம் உண்டு நம்ம மக்கள்கிட்ட. ஆனால் அவர் யோசிக்கலை, சடார்னு எடுத்தார் அம்பை, சக்குன்னு ஒரு தோண்டு, அவருடைய கண்ணையே தோண்டினார், டக்குன்னு அப்புனார், முடிஞ்சு வச்சு வேலை, ரத்தம் வர்றது நின்று வச்சு. இப்போ ஆகா நான் கண்டு கொண்டேன், நல்ல மருந்து எனக்கு கிடச்சிருச்சு, இந்த மருந்தை வச்சு நான் அவருடைய இதை வந்து சரி பண்ணிட்டேன். இவருக்கு கண்ணு போனதை பற்றி அவர் பேசவே இல்லை, சக்குன்னு அப்பிட்டார், ரத்தம் வர்றது நின்று வச்சு, முடிஞ்சு வச்சு வேலை, ஒரு வைத்தியம் ஓவர். அப்போவே கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது நம்ம இந்த நூற்றாண்டில் வச்சுருக்கோம், அப்போவே ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் கண்டுபிடிச்சவர். அப்போ அவர் எடுத்து வச்சிட்றாரு, சரியாக போச்சு. உடனே ஒரு சந்தோஷத்தில் ரைட் இந்த வேலை முடிஞ்சிச்சு, அடுத்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. திருப்பி இன்னொரு கண்ணில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்போ அது எதுக்காக வருது? இவரை தடுத்தாட்கொள்ளும் பொருட்டு, கண்ணப்பனை வந்து கண்ணப்ப நாயனாரா உயர்த்தும் பொருட்டு எவ்வளவோ காலம் கழித்து இப்போ நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, இந்த ஒரு செயல் நடக்கணும் இல்லையா, காலகாலத்துக்கும் இரவா புகழ்பெற்று நிற்கணுன்ற மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கணுங்கிற பொருட்டு இந்த கண்ணப்ப நாயனாருக்கு வந்து இன்னொரு கண்ணில் இருந்தும் ஈசன் வந்து ரத்தத்தை வர வைக்கிறார். இப்போ பார்க்குறார், பார்த்ததும் அதிர்ந்து போயிடுறார். ஆகா என்ன ஆச்சு, இப்போ தானே ஒரு கண்ணை சரி பண்ணோம், அப்போ இன்னொரு கண்ணையும் வந்து பிளட்டு வருது அப்படின்னதும் இதுக்கு அவர் ரொம்ப யோசிக்கலை. அவருக்கு தான் தெரியுமே ஏற்கனவே என்ன சாரை பிழிஞ்சு விட்டும் என்ன கை வைத்தியம் பண்ணி நிற்கலை. அப்போ பேசாமல் வந்து இந்த கண்ணை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண மாதிரி, அதான் நம்மகிட்ட இன்னொரு மருந்து இருக்குல்ல, இன்னொரு கண்ணுத்தையும் அங்கே ரத்தம் வந்துச்சுன்னா தான் பிரச்சனை இல்லைல்ல, இதுக்கு மேலே வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் யோசிக்கலை, சரட்னு எடுத்தார். அம்பை எடுத்ததும் கண்ணை தோண்ட போகல, அவருக்கு யோசனை வந்துச்சு, கண்ணை தோண்டிடுறோம், அப்போ இதை எடுத்து கொண்டு போய் கரெக்டாக வைக்கணுமே, அப்போ கண்ணை எடுத்துட்டோம்னா 2 கண்ணும் இல்லாமல் எப்படி கொண்டு போய் கரெக்டாக வைக்க முடியாதுல்ல. அதனால் பார்க்குறார், நமக்கு ஒரு அடையாளம் வேணும், இந்த அடையாளத்தை வச்சுத்தான் அந்த கண்ணை எடுத்தது நம்ம அங்கே வைக்கணும். ஏன்னா பார்வை இல்லாமல் வைக்கிறது இல்லை, தோன்ற நோக்கமும் நிறைவேறணும் இல்லை, நம்ம எடுத்து எங்கிட்ட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, இருக்கிறது ஒரு மருந்து தானே இருக்குது,
அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செருப்பு காலை தூக்கி சிவபெருமானுடைய முகத்தில் வைக்கிறார். அந்த விரலால் அமைக்கிறார், பெருவிரலால். இந்த கண்ணில் தான் ரத்தம் வடியுது, இந்த இடத்துல தான் இந்த கண் இருக்கு. இப்போ தோன்றான்டான், தோண்டி எடுத்து அப்பிட்டான், டக்குன்னு முடிஞ்சு வச்சு. இப்போ ஈசன் வந்து முகத்தில் காலை வச்சிட்றார். கண்ணப்ப நாயனார் வந்து சிவபெருமானுடைய முகத்தின் மேலே காலை வைக்கிறார். கண்ணை பிடிங்க அப்பி வைக்கிறார். நில்லு கண்ணப்பா. அப்போ தான் அந்த கால் செருப்பை தூக்கி அப்படி காலில் வச்சு அப்படி தோண்ட போனதுமே ஸ்டாப் பண்ணிட்டார். கருணையின் வடிவமாக நிற்கிறார் இங்கே இறைவன். இது உண்மையான பக்தி. அதுக்கு சரியானது ஒரு பரிகாரம் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் அது வந்து போலியான பொய். எது? மனுஷன் செஞ்சது. கண்ணப்ப நாயனார் வந்து மனித பிறப்பு. அவர் செஞ்சது ஈசனை கரைச்சிருச்சு. பிரம்மா வந்து தெய்வ படைப்பு. அவர் வந்து செஞ்சது வந்து மிகுந்த கோபத்துக்கு ஆளாயிருச்சு. ஆக ஒரு தெய்வத்துக்கே அப்பேற்பட்ட ஒரு கோபம் வந்ததுன்னா வந்து இன்னொரு தெய்வத்தை சபிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒரு மனிதனுக்கு அவர் எவ்வளோ தூரம் இறங்கி வர்றாரு பாருங்க. எளியோனுக்கு எளியோனாய், அடியோனுக்கு அடியோனாய், அப்படியான ஒரு அமைப்பு வந்து இந்த விஷயத்தில் சிவபெருமானுடைய விஷயத்தில் நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கண்ணப்ப நாயனாருக்கு வந்து அவர் வந்து முக்தி அடைஞ்சார். அவர் எதுவும் வேதம் படிச்சிருக்காரா, அல்லது வந்து பாடம் படிச்சிருக்கிறாரா, அல்லது உபன்யாசம் எதுவும் கேட்டிருக்கிறாரா? எதுவும் இல்லை. அவருக்கு தெரிந்தது கொலை தொழில். அப்போ அவருக்கு இருந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? அவருக்கு உண்டான ஒரே ஒரு தகுதி, அவருக்கு எந்த சாஸ்திரமும் தெரியாது. எனக்கு சாமியை தெரியும், அதை கும்பிட தெரியும், அவ்வளோதான். எனக்கு இப்படி தான் கும்பிடுவேன், எனக்கு தெரிஞ்சது இப்படி தான். அப்போது நீங்கள் அன்போடு கொடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும், நீங்கள் வந்து லட்சமாக செலவு பண்ணி ஒன்றை செய்யணும், கோடி கோடியாக செலவு பண்ணி செய்யணும், கோயிலுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும், எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உங்களால் என்ன முடியுமோ மிகச் சாதாரணமான ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் போதும். அதை சிவபெருமானுக்கு ஒரு சிவத்தொண்டா செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு நற்கதி அடையணுன்ற நற்கதி கிடைக்கும். அதாவது எதுவுமே தெரியாமல் செஞ்ச வேடவனுக்கு, அர்ச்சனை பண்ண வேடவனுக்கு முக்தி கிடைச்சது. எந்த சாஸ்திரமும் தெரியாத ஒரு கண்ணப்ப நாயனாருக்கு முக்தி கிடைச்சது. எல்லாமே தெரிஞ்சு படைப்பு தொழிலை மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு சாபம் கிடைச்சது. அப்போ இறைவன் அன்பு வடிவானவன், கருணை வடிவானவன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உண்மையாக இருக்கீங்கிற பட்சத்தில், நீங்கள் இல்லை, நாம் உண்மையாக இருக்கோங்கிற பட்சத்தில் அந்த இறைவன் வந்து முழு கருணையே வடிவான அந்த சிவபெருமான் வந்து உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் அருள்வாருங்கிறதுல வந்து எள்ளளவும் சந்தேகம் வேண்டியதில்லை. அப்போ அப்படியான ஒரு மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால், கண்ணப்ப நாயனாருக்கு வந்து இவர் முக்தி கொடுத்தது இந்த மகா சிவராத்திரியில். அதே மாதிரி மார்க்கண்டேயனுக்கு வந்து வரம் கொடுத்துட்றார், என்றும் 16 இருக்க கடவாயின்னு. யமதர்மன் வந்துடுறார். அவரை எதிர்த்து போர் விட்டு அந்த யமதர்மனை வந்து உயிரிழக்க செய்த அந்த ஒரு நிகழ்வு இந்த மகா சிவராத்திரியில். இன்றைக்கும் வந்து மணச்சநல்லூர் பக்கத்தில், திருச்சியில் மணச்சநல்லூர் பக்கத்தில் திருப்பைஞ்சீலின்னு ஒரு ஸ்தலம் உண்டு. யமதர்மனுக்கு உயிர் கொடுத்து அதை உருவாக்கின ஸ்தலம். பூமி பாரம் தாங்காமல் இருந்ததுனால யமதர்மன் தன்னுடைய கர்மாவை செய்யும் பொருட்டு மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்த ஸ்தலம் வந்து திருப்பைஞ்சீலி. இன்றைக்கும் வந்து திருமணம் தாமதமாயிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கே கல்வாழ பரிகாரம்னு ஒன்று கோயில்லையே பண்ணுவாங்க. திருமணம் தாமதமாகறவங்க அங்கே போய் அந்த கல்வாழ பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அதிவிரைவிலேயே, எனக்கு தெரிஞ்ச நானுமே நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன், போய் வந்திருக்காங்க, கல்யாணம் நடந்திருக்கு. அப்போ இந்த மார்க்கண்டேயனுக்கு வந்து மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் வந்து யமதர்மனை உயிரிழக்க செய்த நாள் இந்த மகா சிவராத்திரி. அதே மாதிரி அர்ஜுனனுக்கு பாசுபதம்ன்ற அந்த அஸ்திரத்தை கொடுத்தது வந்து, அர்ஜுனன் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றி எனக்கு பாசுபத அஸ்திரம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கின அந்த நாள் வந்து இந்த சிவராத்திரி. அதே மாதிரி சிவபெருமானை வந்து உமையொரு வாகன அர்த்தநாரீஸ்வரர், ஆண்பாதி பெண்பாதி கொண்டவர்னு சொல்லுவாங்க. அந்த அர்த்தநாரீஸ்வரராக நிற்கக்கூடிய சிவபெருமான், அம்பிகை வந்து தவம் இருந்து உங்களுடைய உடம்புல சரிபாதி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு அந்த வாங்கின அந்த என் உடம்பின் சரிபாதியை உனக்கு தருகிறேன்னு ஆரம்பிச்சார் இல்லையா? அப்படியான அந்த உமையொரு பாகனாய் அர்த்தநாரீஸ்வரராய் ஆண்பாதி பெண்பாதியாய் அவர் மாறினது வந்து இந்த மகா சிவராத்திரி.
இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆலகால விஷத்தை இப்போ அதாவது வாசுகியை வந்து கயிறா வச்சு மகாமேரு மலையை மத்தா வச்சு பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருந்தப்போ வந்து முதல்ல வந்து அந்த விஷத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவபெருமான்கிட்ட ஓடி வந்து எல்லா தேவர்களும் தேவாசுரர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களை காத்தருள வேண்டும், ரட்சித்தருள வேண்டும், இந்த மாதிரி ஆலகால விஷம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தான் அதனுடைய உக்கரம் தாங்க முடியலை. அப்படின்னா தான் அதை அப்படியே உருட்டி கொண்டு வான்னு சொல்லி குறுமுனியை உருட்டி கொண்டு வர சொல்லி அப்படியே வாயில் போடுறார். வாயில் போட்டதுமே அம்பிகைக்கு வந்து உள்ளே போச்சுன்னா எல்லா ஜீவராசிகளும் பாதிக்கும். ஏன்னா சிவபெருமான் தானே அனைத்தும். அதனால் உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கழுத்தில் வந்து தன்னுடைய கையை வச்சு நிப்பாட்டுறாங்க. அந்த விஷத்தை கழுத்தோடையே நிப்பாட்டுறாங்க. கழுத்துலேயே நின்றுது. விஷம் ஏறினதுனால தான் கழுத்து வந்து நீல கலரில் மாறிடுது. அதனால தான் நீலகண்டேஸ்வரர்னா, கண்டம்ன்றது வந்து கழுத்து. கண்டச்சனி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடத்துல சனீஸ்வரன் வந்து நின்னா ஜாதகத்தில் கண்டச்சனிம்பாங்க. இந்த கண்டச்சனிங்கிறது என்னென்னா 7ல் வந்து நிற்கிறதுனால, மற்றபடி ஆயுள் கண்டங்கிறது கிடையாது. 7ஆம் இடத்துல நின்னா கண்டச்சனி. அது மாதிரி அது சிவபெருமானுடைய அந்த கழுத்தில் நின்ன அந்த விஷமானது அப்படியே நின்னதுனால நீலகண்டேஸ்வரராக மாறினார். அவர் இறைவன்கிறதுனால திருங்கிற அடைமொழி சேர்த்து திருநீலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க. அந்த திருநீலகண்டனா அவர் நின்னதுங்கிறது வந்து சிவபெருமான் வந்து அந்த ஆலகால விஷத்தை வாயில் போட்டது வந்து இந்த இதில் தான் சாப்பிட்டு உயிர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக வாங்கி தான் அருந்தின அந்த நாள் வந்து இந்த மகா சிவராத்திரி. இந்த விஷம் உண்டவங்களுக்கு வந்து நைட்டு தூங்கக்கூடாது. அந்த காலத்தில் மந்திரம் அடித்தே விஷத்தை நிப்பாட்டினாங்க. இப்போ எத்தனையோ வைத்தியங்கள் வந்துருச்சு. அவங்க நைட்டில் தூங்கக்கூடாது. நைட்டில் தூங்கினாங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதனால் தூங்காமல் முழிச்சிருக்கணுங்கிறதுக்காக, சிவபெருமானை முழித்திருக்கணுங்கிறதுக்காக அத்தனை தேவாசுரர்கள் தேவர்கள் எல்லாருமே வந்து 30 முக்கோடி தேவர்களும் 4வது கால பூஜையில் கலந்துக்கிறாங்கங்கிற மகா சிவராத்திரியில். அப்போ 4 கால பூஜைகளில் வந்து முதற்கால பூஜை எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய ஒன்று. 2வது கால பூஜையாக இருக்கிறதுங்கிறது வந்து தேவர்கள் கலந்து கொள்ளக்கூடியது. 3வது கால பூஜையாக இருக்கிறது வந்து அம்பிகை வந்து சிவபெருமானை வழிபட்ட தினம். அந்த 3வது கால பூஜை வந்து 3வது கால பூஜையில் வந்து இப்போ ஊழி தாண்டவம் ஆடி பிரளய காலத்தில் எல்லாமே ஒடுங்கிருச்சு. சகலமும் சப்தநாடியும் அடங்கிட்டு. அப்போ அப்படியே இருந்ததுன்னா உலக இயக்கமாகணும் இல்லையா? அதனால் அம்பிகை வந்து சிவபெருமானை நோக்கி தவம் ஏற்றி அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு 3ஆம் ஜாமத்தில் அவங்க பூஜை பண்ணித்தான் திருப்பியும் உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்காக அந்த வரம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது 3வது ஜாமம். 4வது ஜாம பூஜைன்னு எடுத்துக்கிட்டா 30 முக்கோடி தேவர்களும் வந்துடுறாங்க. எல்லா தேவாசுர கணங்களும் வந்துடுது. சகல ஜீவராசிகளும் வந்துடுறாங்க. 14 நாழிகைக்கு மேலே சிவபெருமான் வந்து அந்த சிவலிங்கத்தில் வந்து பிரசன்னமாவார் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. ஒரு நாழிகைக்கு 14லிருந்து 15வது நாழிகை வரைக்கும். ஸோ அந்த பீரியடு வந்து ரொம்ப முக்கியமான காலம். இந்த 4வது கால பூஜை முடித்து திருப்பியும் வந்து கோயிலெலாம் அடைச்சி தெய்வங்களை பள்ளி அறைக்கு இப்போ அனுப்பிச்சு அப்புறம் கோயிலை அடைச்சி மீண்டும் திறப்பாங்க. அப்போ அப்படியான ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த மகா சிவராத்திரிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேசிகிட்டே போகலாம். அந்த வகையில் வந்து இப்போ கந்தபுராணம் சொல்கிறதன்படி பார்த்திங்கன்னா விரதங்களில் வந்து 7 வகையான விரதங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விரதங்களாக சொல்லுவாங்க. சோமவார விரதம்னு சொல்லுவாங்க. திங்கக்கிழமை விரதம் இருக்கிறதுங்கிறது அது கொஞ்சம் கடுமையானதுன்னு நம்ம எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். சோமவார விரதம் கடுமையானது. அதுக்கு அடுத்து வர்றது திருவாதிரை விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி உமா மகேஸ்வர விரதம், கேதார விரதம், அதே மாதிரி சூல விரதம், ரிஷப விரதம்னு நிறைய விரதம் இருக்குது. இதில் எல்லாத்துக்கும் மகுடமாக நிற்கிறது மகா சிவராத்திரி விரதம். மகா சிவராத்திரி விரதத்தில் இருக்கிறதுங்கிறது வந்து முத நாள் காலையில் குளிச்சுட்டு முடியலைங்கிற பட்சத்தில் ஏதாவது ஆகாரம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஆகாரம் எடுத்துக்காமலே அன்று பூரா விரதம் இருந்து நைட்டு வந்து சிவபெருமானை தியானித்து அல்லது சிவபுராணம் கேட்டு அல்லது வந்து சிவனுடைய ஈஸ்வரனுடைய ஆலயத்துக்கு சென்று அவங்களுடைய பூஜையில் கலந்துட்டு காலையில் வந்து மீண்டும் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அந்த ஆன்மீக பெரியார்களோட வந்து கலந்து அந்த விரதத்தை முடிக்கிறதுங்கிறது ஒரு முறையாக இருக்குது. இந்த மகா சிவராத்திரி விரதம்ங்கிறது வந்து மிக விரிவானது ஒரு விரதம். நீங்கள் சும்மா அந்த மகா சிவராத்திரியில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாலே போய் தூக்கம் முழிச்சிட்டானா போய் உட்காந்து கதை பேசுறது இல்லை. தூக்கம் முழிச்சிட்டாலே இறை சிந்தனையில் நீங்கள் தியானம் பண்ணிட்டாலே உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைச்சிக்கு. இது நான் சொல்கிறதில்ல. அந்த காலத்திலிருந்து வழி வழியாக சொல்லி வந்த நிறைய விஷயங்கள்
எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். அப்போ அந்த வகையில் நம்ம எல்லோருமே வந்து மகா சிவராத்திரி வழிபாடு செய்கிறதுல சிவபெருமானுடைய இறை அருளை பெற்று எல்லா உயிர்களும் உய்யுமாறு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.